துன்பம், இழப்பு, புலம்பல் புத்தகம் என்பது கிமு 586 எருசலேம் அழிக்கப்பட்ட பின்னர் எழுதப்பட்டதாக பாரம்பரியமாக நம்பப்படும் தீர்க்கதரிசி எரேமியா கூறியதாக கூறப்படும் கவிதை புலம்பல்களில் தொகுப்பாகும். இது இஸ்ரேல் மக்கள் தங்கள் தேசிய பேரழிவால் ஆழ்ந்த துக்கத்தையும் படம் பிடிக்கிறது. தங்கள் நகரம், தங்கள் ஆலயம் மற்றும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ற அடையாளத்தை இழந்து துக்கப்படுகிறார்கள். இந்த புத்தகம் துன்பம், இழப்பு, புலம்பல் மற்றும் இறுதியில் கடவுளின் இரக்கத்தில் நம்பிக்கை ஆகியவற்றின் கருப்பொருள்களை பிரதிபலிக்கிறது. இந்த நூலின் சுருக்கம் சம்மரி ஆஃப் திஸ் புக் லாமெண்டேஷன். எருசலேமின் அழிவு, புலம்பல் 1 மற்றும் 2 அதிகாரங்கள் அதை பற்றி பேசும். எரேமியா நகரத்தின் வீழ்ச்சியை கண்டு துக்கம் அனுசரிக்கிறார். அதன் பாழ்கடிப்பையும் துன்பத்தையும் விவரிக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் தேவனுடைய நியாய தீர்ப்பும் இரக்கமும். நியாய தீர்ப்பின் மத்தியில் தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் எரேமியா ஒப்புக்கொள்கிறார். புலம்பல் 4ஆம் அதிகாரம் தேசிய மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள் பற்றி சொல்லும். எரேமியா மக்களின் துன்பத்தையும் தனது சொந்த உணர்ச்சி வேதனையை பற்றியும் புலம்புகிறார். புலம்பல் 5ஆம் அதிகாரம் மறுசீரமைப்புக்கான ஜெபம். கடவுளின் மறுசீரமைப்பு மற்றும் புதுப்பித்தலுக்காக எரேமியா மன்றாடுகிறார். இது 5 அதிகாரங்களில் இந்த புஸ்தகம் முடியும். இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்: தேவனுடைய இறையாண்மை. புலம்பல் நியாய தீர்ப்பில் கூட வரலாற்றின் மீது கடவுளின் கட்டுப்பாட்டை வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக மனம் திரும்புதல் மற்றும் அறிக்கையிடுதல். எரேமியாவின் புலம்பல்கள் உண்மையான மனம் திரும்புதலையும் அறிக்கையையும் முன்மாதிரியாக கொண்டு இஸ்ரேலின் பாவங்களை ஒப்புக்கொள்ளுகின்றன. அடுத்து பாடுகளுக்கு மத்தியில் நம்பிக்கை. பேரழிவு இருந்த போதிலும் எரேமியா கடவுளின் உண்மை மற்றும் இரக்கத்தில் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நான்காவதாக உணர்ச்சி நேர்மை. புலம்பல் கடவுளிடம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை உறுதிப்படுத்துகின்றன. ஜெபத்தில் நம்பகத்தன்மையின் முக்கியத்துவத்தை நிரூபிக்கின்றன. ஐந்தாவது மறுசீரமைப்பு மற்றும் புதுப்பித்தல். கடவுளின் மறுஸ்தாபித்தத்திற்கான நம்பிக்கையுடன் புத்தகம் முடிவடைகிறது. புதுப்பிக்கவும் அவரது திறனை வலியுறுத்துகிறது. இந்த புஸ்தகத்தின் முக்கிய வசனம் ஒரே ஒரு வசனம், யாராவது படிங்க. புலம்பல் 5ஆவது அதிகாரம் 21ஆம் வசனம். Lamentation 5:27. Someone can read, please. ஆண்டவரே, எம்மை உம்பால் திருப்பியருளும், நாங்களும் உம்மிடம் திரும்புவோம். முற்காலத்தே இருந்தது போல எம் நாள்களை புதுப்பித்தருளும். ஆமேன். ஆமேன். சோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆண்டவரை நோக்கி அந்த காலத்துல அப்படியாக கூப்பிட்டார்கள். இன்றைக்கும் கூட நாம் இந்த வசனத்தின் படியாக ஆண்டவரை நம்முடைய குரல்களில் கூப்பிடணும் என்று 3 விஷயங்கள் கூறி இந்த புஸ்தகத்தை கீநோட்ஸ் நம்ம முடிக்கலாம். துயரமான நேரங்களில் உங்கள் உணர்ச்சிகளை கடவுளிடம் நேர்மையாக வெளிப்படுத்துங்கள். இரண்டாவதாக கடினமான சூழ்நிலைகளில் கூட கடவுளின் இறையாண்மையையும் இரக்கத்தையும் ஒப்புக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஆவிக்குரிய புதுப்பித்தலுக்கு மனம் திரும்புதலும் அறிக்கையும் அவசியம். கடைசியாக தேவனுடைய உண்மையிலும் மறுசீரமைப்பிலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், காப்பாற்றும். So இது புலம்பல் புஸ்தகத்தின் முக்கிய குறிப்புகள். We'll move on to the book of Ezekiel. So எசேக்கியேல் யூத மக்கள் மிகவும் கடினமான காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர்கள் தங்கள் தாய் நாட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு பாபிலோன் என்ற அந்நிய நாட்டில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எசேக்கியேலின் தீர்க்க தரிசனங்கள் எதிர்காலத்தில் யூத மக்களுக்கு நல்லது மற்றும் கெட்டது என்ன நடக்கும் என்பதை பற்றியிருந்தது. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் ஒரு காலத்துல என்ன நடக்கும், நல்லது என்ன ஆகும், கெட்டது என்ன ஆகும், எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டு இருந்தார். இவர் வாழ்ந்த காலம் கிமு 593 571 வரை. எசேக்கியேல் என்ற பெயர் எபிரேய வம்சாவளியை சேர்ந்தது. இதன் பொருள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், கடவுள் பலப்படுத்துகிறார் அல்லது கடவுள் பலப்படுத்துவார். இது எசேக்கியேல் புத்தகம் முழுவதும் காணப்படும் வலிமை மற்றும் பின்னடைவின் கருப்பொருட்களை பிரதிபலிக்கிறது.
ஏனெனில் தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார் மற்றும் விரக்தியின் காலங்களில் அவர்களுக்கு நம்பிக்கையை அழைக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தின் ஆசிரியர் யார் என்று பார்த்தோம் என்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசி மற்றும் கடவுளின் பூசாரி. அவரே எசேக்கியேலே இந்த புத்தகத்தின் ஆசிரியர். ஊசியின் மகன் எசேக்கியா சாதோக்கின் ஆசாரிய குடும்பத்தின் உறுப்பினர். எசேக்கியா 1:3 அதை பற்றி கூறப்பட்டிருக்கும். இவருடைய வாழ்க்கை வரலாறு. இவர் கிமு 623 எருசலேமில் பிறந்தார். பாதிரியாராக பயிற்சி பெற்றவர். மன்னர் நேபுகாத் நேச்சார் கைப்பற்றிய போது கிமு 597 பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார். கிமு 593 தீர்க்க தரிசன அழைப்பை பெற்றார். எசேக்கியேல் 1:1-3 வரை. எசேக்கியேலின் ஆசிரியர் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தில் இஸ்ரேலுடனான கடவுளின் உறவை பற்றிய ஒரு தனித்துவமான முன்னோக்கத்தை வழங்குகிறார். இந்த புத்தகம் முழுசா நம்ம எசேக்கியேல் கடவுள் பற்றி உறவு அந்த மாதிரி விஷயங்கள் இந்த புத்தகத்தில் கூறப்படும். ஒரு சில ஈவென்ட்ஸ் கதைகளை நான் எடுத்துள்ளேன் இங்கு ஹைலைட் பண்றதுக்காக. முதலாவதாக அற்புதமான சக்கரம், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம். இந்த கதை இப்படியாக இருக்கு. நேகார் நதிக்கரையில் எசேக்கியேல் இருப்பது போல கற்பனை பண்ணி பாருங்கள். அது ஒரு அற்புதமான எசேக்கியேல், அந்த நதிக்கரையில எசேக்கியேல் ஒரு அற்புதமான தரிசனத்தை காண்கிறார். கடவுள் அவனுக்கு காட்டுகிறார். பிரகாசமான மேகத்துடன் ஒரு சூறாவளி, ஒரு சக்கரத்துக்குள் ஒரு அக்கினி சக்கரம், இறக்கைகளுடன் 4 உயிரினங்கள், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் 4 முகங்கள் இருந்தன. சிங்கம், எருது, கழுகு மற்றும் மனிதன். இந்த விஷனை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காமிப்பார். சோ இது நமக்கு என்ன பாடம் சொல்லுது என்றால், கடவுளின் வல்லமையும் மகிமையும் அப்பாற்பட்டவை, நாம் சிந்திக்க முடியாத அளவு அதற்கும் மேல அப்பாற்பட்டவை என்று. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் நெக்ஸ்ட் ஸ்டோரி 1-3 வரை எசேக்கியேல் புஸ்தக சுருளை புசிக்கிறார். சுவையான சுருள் இந்த கதையின் பெயர். எசேக்கியேல் ஒரு விசேஷித்த வேலையை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். திரும்பவும் இறைவன் கூறுகிறார், நீங்கள் இந்த புஸ்தக சுருளை புசித்து போய் இஸ்ரவேலிடம் பேசுங்கள் என்று. எசேக்கியேல் புஸ்தக சுருளை புசிக்கிறார். அது இனிப்பு சுவையாக இருந்தது. சுருள் இஸ்ரேலுக்கு கடவுளின் செய்தியை கூறுகிறது. இந்த கதையில இருந்து நமக்கு தெரிகிற விஷயம், கடவுளுடைய வார்த்தை இனிமையானது மற்றும் ஊட்டம் அளிப்பது, ஆனால் நம்பிக்கையையும் கூட தருகிறது என்று. இது போன்ற எடுத்துக்காட்டுகள் வேறு இடங்களில் கூட பைபிளில் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 படித்தோமானால் யோவானின் தரிசனம், அங்கு கூட அவர் இனிப்பும் கசப்புமான ஒரு சுருளை சாப்பிடுகிறார். இரண்டாவதாக எரேமியா தேவனுடைய வார்த்தைகளை புசித்தது. அது அவருக்கு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் மாறியது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஓகே, 3வது கதை எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து எருசலேம் முற்றுகை. கடவுள் எசேக்கியேலுக்கு அறிவுறுத்துகிறார், எருசலேமின் மினியேச்சர் மாதிரியை உருவாக்குங்கள். கடவுளின் நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்தி அதை முற்றுகையிடுங்கள். இஸ்ரேலின் பாவ ஆண்டுகளை குறிக்கும் வகையில் 390 நாட்கள் அவர் பக்கத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். யூதாவின் பாவ ஆண்டுகளை குறிக்கும் வகையில் 40 ஆண்டுகள் அவர் பக்கத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். முற்றுகையின் போது பற்றாக்குறையை நிரூபித்து ரேஷனில் உணவை உண்ணுங்கள். இப்படியாக இந்த வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கும். இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம், தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார், ஆனால் மறுசீரமைப்புக்கான நம்பிக்கையும் கூட ஆண்டவர் அளிக்கிறார் என்று. 4வது கதை எசேக்கியேலின் வித்தியாசமான ஹேர்கட், ஒரு தலைமுடி கட்டை பத்தி இருக்கும். 5வது அதிகாரத்துல 1-4 வரை படித்தோம் என்றால், எசேக்கியேல் தன் தலையை மொட்டையடித்து தலைமுடியை 3 பாகங்களாக பிரித்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அப்படியாக இருக்கும். எருசலேமின் மீது கடவுளுடைய நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்தும் விதமாக எசேக்கியேலின் தலைமை மொட்டையடிக்கும்படி கடவுள் கட்டளையிடுகிறார். நமக்கு கிடைக்கும் பாடம் இந்த கதையிலிருந்து, பாவத்திற்கு விளைவுகள் தேவை, ஆனால் கடவுள் கருணை நிச்சயமாக காட்டுகிறார் என்று. அடுத்ததாக எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்தில் கழுகு மற்றும் கேதுருவின் கதை.
இஸ்ரேலுக்கு ஒரு விடுகதையை சொல்லும்படி தேவன் எசேக்கியேலிடம் கேட்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் 1-10 படித்தோம் என்றால் இதை பற்றி இருப்போம். ஒரு கம்பீரமான கழுகு, அந்த கழுகு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பாபிலோனிய மன்னர் நேபுகாத்நேச்சார் லெபனோனுக்கு வருகிறார். அந்த கம்பீரமான கழுகு லெபனோனுக்கு வருகிறது. இந்த லெபனோன் இஸ்ரேலை ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த கழுகு கேதுரு மரத்தின் நுனிக்கிளையை ஒடிக்கிறது. அந்த கேதுரு மரம் இஸ்ரேலின் ராஜா யோயாக்கின் ரெப்ரசன்ட் பண்ணும். கழுகு கிளையை வர்த்தக தேசத்திற்கு எடுத்து செல்கிறது. அந்த வர்த்தக தேசம் பாபிலோனை ரெப்ரசன்ட் செய்கிறது. கழுகு கிளையை நடுகிறது, அது ஒரு கொடியாக வளர்கிறது. அந்த கொடியாக வளர்வது பாபிலோனின் செல்வாக்கை காண்பிக்கிறது. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் விளக்கம், கழுகு பாபிலோனின் ராஜாவை குறிக்கிறது, கேதுரு மரம் இஸ்ரேலரை குறிக்கிறது, மேல் கிளை இஸ்ரேலின் ராஜாவான யோயாக்சீனை குறிக்கிறது, வணிக நிலம் பாபிலோனை குறிக்கிறது. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம், கடவுள் எல்லா கூட்டணிகளையும் நியாயங்களையும் கண்டிப்பாக பார்க்கிறார். அடுத்ததாக சிங்கத்தின் குட்டிகள். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரத்தில் 1-14 வரை படித்தோம் என்றால், ஒரு சிங்கம், அந்த சிங்கம் இஸ்ரேலை ரெப்ரசன்ட் செய்யும். அந்த சிங்கம் குட்டிகளை பெற்றெடுக்கிறது. அந்த குட்டிகள் ராஜாக்கள் மற்றும் தலைவர்களை பற்றி காமிக்கும். குட்டிகள் வலுவாக வளர்கின்றன, ஆனால் வேட்டைக்காரர்களாக மாறுகின்றன. ஒரு குட்டியை யோவாகாஸ் மன்னர், அந்த குட்டி யோவாகாஸ் மன்னர் என்று காண்பிக்கப்படும் எகிப்தியர் எடுத்து சென்றனர். மற்றொரு குட்டி பாபிலோனியர்களால் எடுக்கப்பட்டது. இஸ்ரேலின் தலைவர்களை அடையாளப்படுத்தும் விதமாக பெண் சிங்கத்தின் குட்டிகள் எடுத்து செல்லப்படுகின்றன. எசேக்கியேல் இஸ்ரேலின் தலைவர்களை ஒரு சிங்க குட்டிகளாக ஒப்பிடுகிறார். அவர்களுடைய தோல்வியை சிறப்பித்து காட்டுகிறார். நமக்கு கிடைக்கும் பாடம், தலைவர்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நாம் செய்ய முடியாது. கடவுள் நிச்சயமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று. அடுத்ததாக எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 1-32 வரை குயவனின் சக்கரம், குயவனின் தலை சிறந்த படைப்பு, அதை பற்றி இருக்கும். ஒரு திறமையான குயவன் களிமண்ணை அழகாக பாத்திரங்களாக வடிவமைத்து வடிவமைக்கிறார். தேவன் ஒவ்வொருவரையும், அதே போல அந்த குயவன் கடவுளாக இங்கு காண்பிக்கப்படும். தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக படைக்கிறார். சில பாத்திரங்கள் அபூரணமாகவும் மாறுகின்றன. அது பாவத்தினால் அது அபூர்வமாக மாறுகின்றன. ஆனால் குயவன் அவற்றை நிராகரிக்கவில்லை. அவர் மறுபடிவமைத்து மறுபார்ப்பு செய்கிறார். இரண்டாவது வாய்ப்புகளை வழங்குகிறார். ஆனால் களிமண் பிடிவாதமாக இருந்தால் அது தூக்கி எறியப்படும். மறுபடிவமைக்கப்பட்ட களிமண்ணிலிருந்து ஒரு புதிய அழகான பாத்திரம் வெளிப்படுகிறது. நாம் மனம் திரும்பாவிட்டால் அதை தூக்கி போடப்படும். நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வந்தால் அது ஒரு அழகான பாத்திரமாக வெளிப்படுத்தப்படும். இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம், கடவுள் ஒவ்வொரு நபரையும் வடிவமைத்து நியாயம் தீர்க்கிறார். இரண்டாவது வாய்ப்புகளை கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறார். அடுத்ததாக கர்த்தருடைய பட்டயம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 1-32 வரை. இந்த கதையின் பேர் நீதியின் வாள் என்று. ஒரு வலிமையான வாள் பிரகாசமாக பிரகாசிப்பதை இங்கு காண்பிக்கும். தேவன் எசேக்கியேலுக்கு ஒரு கூர்மையான வாளை காட்டுகிறார். இது நீதி மற்றும் நீதி ஆகியவற்றால் பொறிக்கப்பட்டுள்ளது. அது அக்கினியில் உருவாக்கப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது மற்றும் வலிமையானது. இது துன்மார்க்கத்தை தண்டிக்கவும் அப்பாவிகளை பாதுகாக்கவும் அனுப்பப்படுகிறது. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம், கடவுளுடைய நியாய தீர்ப்பு விரைவானது மற்றும் நீதியானது என்பது. அடுத்ததாக எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 1-49 வரை. பாவம் செய்த பெண்கள். அகோலாள் மற்றும் அகோலிபாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தனர். ஒருவர் அகோலாள் சமாரியா சேர்ந்தவர், அகோலிபாள் எருசலேமை சேர்ந்தவர். கடவுள் அவர்களின் கதையை சொல்கிறார். இருவரும் மிகவும் அழகாக இருந்தனர். ஆனால் தவறான கூட்டாளர்களிடமிருந்து அன்பை தேடினர். ஒஹோலா அசீரியாவுடன் உல்லாசமாக இருந்தார், ஆனால் கைவிடப்பட்டார். அகோலிபா தனது சகோதரியின் வீதியை கண்டார், ஆனால் பாபிலோனை துரத்தினார். 2 சகோதரிகளும் கடவுளின் அன்பை எச்சரிக்கையும்
புறக்கணித்தனர். ஆகையால் துரோகம் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அவை இஸ்ரேல் மற்றும் யூதாவின் உண்மையற்ற தன்மையை பிரதிநிதித்துவம் செய்கின்றன. இந்த 2 சகோதரிகள் இஸ்ரேல் மற்றும் யூதா பற்றி ஆண்டவர் ஒரு உதாரணமாக அந்த கதையை கூறுகிறார். அடுத்ததாக எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் 1-14 வரை சமையல் பானை, கொதிக்கும் பானை கதை. மென்மையான இறைச்சி மற்றும் காய்கறிகள் நிரப்பப்பட்ட ஒரு சமையல் பாத்திரத்தை இந்த கதையில் நாம் பார்ப்போம். கடவுள் எசேக்கியேலுக்கு ஒரு பானையை காட்டுகிறார். இது எருசலேமின் துன்மார்க்கத்தை அடையாளப்படுத்துகிறது. இறைச்சி கடினமானது மற்றும் பிடிவாதமானது. நியாய தீர்ப்பை குறிப்பும் பானையின் உள்ளடக்கங்களை கடவுள் ஊற்றுகிறார். நமக்கு கிடைக்கும் பாடம் பாவம், நியாய தீர்ப்பு மற்றும் விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. அடுத்ததாக எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1-20 வரை காவற்காரனின் பொறுப்பு. ஒரு கோபுரத்தின் மீது ஒரு விழிப்பான காவலாளி நின்று கொண்டிருந்தார். கடவுள் எசேக்கியேலை ஒரு காவல்காரராக இங்கு நியமிக்கிறார். வரவிருக்கும் ஆபத்தை பற்றி அவர் இஸ்ரேலரை எச்சரிக்க வேண்டும் என்றும், அவர் எச்சரிக்க தவறினால் ரத்தம் அவரது கையில் உள்ளது என்றும், ஆனால் அவர் எச்சரித்தால் அவர் குற்றமற்றவர் என்று இங்கு கூறப்படும். கடவுளின் செய்தியை பகிர்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்கள் என்று இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியப்படும். அடுத்ததாக எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 1-31 வசனங்கள். வனாந்தரத்தில் ஆடுகள். நல்ல மேய்ப்பனின் மீட்பு பற்றி இந்த ஸ்டோரி இருக்கும். வனாந்தரத்தில் சிதறி கிடக்கும் ஆட்டு மந்தை இருக்கும்படியாக இந்த கதையில் சொல்லப்படும். ஆண்டவர் கூறுவார், இஸ்ரேலின் தலைவர்கள் தங்கள் மந்தையை கைவிட்டனர். இந்த தலைவர்கள் மேய்ப்பர்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஆடுகளை ரட்சித்து கூட்டி சேர்ப்பார். அவருடைய மேய்ப்பர்களே அவர்களை கைவிட்டு போவாரு, ஆனா ஆண்டவர் அவர்களை புறக்கணியாமல் சேர்த்தார் என்று இந்த கதை நமக்கு கூறப்படும். அடுத்ததாக உலர்ந்த எலும்புகளின் தரிசனம். எசேக்கியேல் 37. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். எலும்புகள் முதல் வாழ்க்கை வரை. உலர்ந்த உடையக்கூடிய எலும்புகள் நிறைந்த ஒரு பரந்த பாலைவன பள்ளத்தாக்கை காண்பிக்கிறது. தேவன் எசேக்கியேலிடம் கூறுகிறார், இந்த எலும்புகள் வாழ முடியுமா என்று. எசேக்கியேல் பதில் அளிக்கிறார், ஆண்டவரே, நீர் மட்டுமே அறிவீர் என்று. அதற்கு இறைவன் கூறுவார், எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல், அவர்கள் உயிருடன் வருவார்கள் என்று ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கூறுவார். எசேக்கியேல் அப்படியே செய்வார். எலும்புகள் இணைக்க தொடங்குகின்றன. எலும்புகள் கூடுகளை உருவாக்குகின்றன. தசை மற்றும் தோல் அவற்றை மூடுகின்றன. மூச்சு நுழைகிறது. அவர்கள் உயிரினங்களாக மாறுகிறார்கள். நமக்கு கிடைக்கும் பாடம், கடவுள் மிகவும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை கூட புதுப்பிக்கவும் மீட்டெடுக்கவும் கண்டிப்பாக அவரால் முடியும் என்று நமக்கு இந்த கதை சொல்கிறது. அடுத்ததாக எசேக்கியேல் 47. ஜீவ நதி. அமைதியான ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் எசேக்கியேல் நிற்பதாக இருக்கும். அங்கு கடவுள் எசேக்கியேலுக்கு காட்டுவார், தேவாலயத்திலிருந்து ஓடும் ஒரு நதி. தண்ணீர் கணுக்கால் ஆழம், பின்னர் முழங்கால் ஆழம், பின்னர் இடுப்பு ஆழம். நதி குணமாக்கி எல்லாவற்றிற்கும் உயிர் கொடுக்கிறது. நமக்கு கிடைக்கும் பாடம், கடவுளின் பிரசன்னமும் அன்பும் ஜீவனையும் குணப்படுத்துதலையும் தருகின்றன என்று. இதெல்லாம் ஒரு சில கதைகள் நான் எடுத்து சொன்ன, நிறைய இருக்கு, சொன்னா நாள் பத்தாது. நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். எசேக்கியேல் புத்தகம் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட ஆலயம் மற்றும் பரிசுத்த நதியின் பார்வையுடன் முடிவடைகிறது. இது கடவுளின் அடையாளமாகும். 3 விஷயங்கள் நமக்கு இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கும். தேவன் தம்முடைய ஜனங்களிடையே வாசம் செய்கிறார். ஆண்டவருடைய பிரசனம் கண்டிப்பாக நம்முடன் இருக்கிறது. 2வதாக, கடவுளின் அன்பும் வல்லமை வாழ்க்கையை மாற்றுகின்றன. கடவுளை குணப்படுத்துதல் கண்டிப்பாக நம்மோடு இருக்கும். 3வதாக, மறுசீரமைப்பு. தேவன் தம்முடைய ஜனங்களை புதுப்பித்து உயிர்ப்பிக்கிறார். இதை கன்க்ளூட் பண்ண ஒரு வசனம், எசேக்கியேல் 48:35. டைப் பண்ணி யாராவது படிங்க. எசேக்கியேல் 48:35. அந்நகரின் சுற்றளவு 18,000 கோல். அந்நகரிலிருந்து நகர் ஆண்டவர் இங்கு இருக்கிறார் என்னும் பெயர் பெறும். இந்த வசனம் கடவுளின் பிரசன்னத்தை வலியுறுத்துகிறது. நியாய தீர்ப்பு மற்றும் கஷ்டங்கள் இருந்த போதிலும் கூட கடவுள் தம்முடைய மக்களுடன் இருக்கிறார் என்று
நமக்கு இவ்வசனம் உறுதி அளிக்கிறது. So that is the end of the book of Ezekiel. Book of Daniel, நமக்கு டைம் இருக்கா தெரியல, நான் சீக்கிரமா சொல்றேன். தானியேல் புஸ்தகம் பாரம்பரியமாக தானியேல் புத்தகம் பாபிலோன் மற்றும் பெர்ஷியாவின் நீதிமன்றங்களில் பணியாற்றிய யூத நாடு கடத்தப்பட்ட தானியேலுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. தானியேல் பைபிளில் ஒரு குறிப்பிடத்தக்க நபர். முதன்மையாக தானியேல் புத்தகத்தில் ஒரு யூத ஹீரோ மற்றும் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிறார். இந்த ஸ்டோரியின் பின்னணி நாடு கடத்தல் கிமு 605 ஆண்டில் பாபிலோனிய நாடு கடத்தலின் முதல் அலையின் போது பாபிலோனிய மன்னர் 2ஆம் நேபுகாத்நேச்சாரால் தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் ஆற்றலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெருசலேமிலிருந்து வந்த மற்ற இளம் பிரபுக்களுடன் அவர் சேர்ந்திருந்தார். அரச நீதிமன்றம், அவர் பாபிலோனின் அரசவையிலும் பின்னர் பெர்ஷியா நீதிமன்றத்திலும் குறிப்பாக டேரியஸ் ராஜாவின் கீழ் பணியாற்றினார். இந்த தானியேல் புஸ்தகம் தானியேலுடைய பண்புகள், அவருடைய கேரக்டர்ஸ், ஞானம் மற்றும் புத்திசாலித்தனம். தானியேல் ஞானமுள்ளவராகவும் அறிவுள்ளவராகவும் கனவுகள் மற்றும் தரிசனங்களை விளக்கும் திறன் கொண்டவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். இது அவருக்கு பல ராஜாக்களின் ஆதரவை பெற்றது. கடவுளுக்கு உண்மையுள்ளவராக தானியேல் இருந்தார். கதை முழுவதும் தானியேல் தனது மத நடைமுறைகளை கைவிட மறுத்து தனது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார். உணவு சட்டங்கள் மீதான அவரது அர்ப்பணிப்பும் மற்றும் பிரார்த்தனை செய்வது ஆபத்தானதாக இருந்தாலும் கூட அவரது பிரார்த்தனை நடைமுறை ஆகியவற்றை அவர் கண்டிப்பாக கடைபிடிப்பார். தானியேல் புத்தகத்தில் விசுவாசம், தைரியம், தெய்வீக தலையீடு மற்றும் கடவுளின் இறையாண்மை போன்ற கருப்பொருட்கள் முன்னிலைப்படுத்தும் பல முக்கியமான கதைகள் இந்த புத்தகத்தில் உள்ளன. ஒரு சில கதைகளை நான் விவரிக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் தானியேல் ராஜாவின் உணவை மறுத்தல். தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்படுகையில் அவர்களுக்கு ராஜா உணவும் திராட்சை மதுவும் கொடுக்கப்படுகின்றன. என்ற போதிலும் தானியேல் ராஜாவின் ருசியான பதார்த்தங்களை சாப்பிட மறுக்கிறார். ஏனென்றால் அவை யூத உணவு சட்டங்களுக்கு ஒத்துப்போகவில்லை என்று. அதற்கு பதிலாக 10 நாட்களுக்கு காய்கறிகள் மற்றும் தண்ணீர் கொடுக்கும்படி கேட்கிறார். இந்த காலப்பகுதியின் முடிவில் தானியேலும் அவருடைய நண்பர்களும் ராஜாவின் உணவை சாப்பிட்டவர்களை விட ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இந்த கதை தானியேலின் விசுவாசத்தின் மீதான அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது மற்றும் புத்தகத்தின் மீதமுள்ள தொனியை அமைக்கிறது. இரண்டாவதாக சிலையின் கனவு. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் ராஜா பல்வேறு பொருட்களால் தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு மற்றும் களிமண் செய்யப்பட்ட ஒரு பெரிய சிலையை பற்றி ஒரு தொந்தரவான கனவு காண்கிறார். சிலை ஒரு கல்லில் சிக்கி மலையாக மாறுகிறது. தானியேல் அந்த கனவின் அர்த்தத்தை விளக்கி அந்த சிலை அடுத்தடுத்து வந்த ராஜ்யங்களை பிரதிநிதித்துவம் செய்வதாகவும் கடவுளுடைய நித்திய ராஜ்யத்தில் முடிவடைவதாகவும் விளக்குகிறார். இந்த கதை பூமிக்குரிய சக்திகள் மீதான கடவுளின் இறையாண்மையையும் அவரது இறுதி வெற்றியின் நிச்சயத்தையும் விளக்குகிறது. மூன்றாவதாக தானியேல் 3ஆம் அதிகாரம் அக்கினி சுளை. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஆகியோர் நேபுகாத்நேச்சார் நிறுத்திய பொற்சிலையை வணங்க மறுக்கின்றனர். அதனால் தண்டனையாக அக்கினி சுளையில் போடப்படுகின்றனர். அதிசயகரமாக அவர்கள் அக்கினி ஜுவாலையில் எந்த தீங்கும் ஏற்படவில்லை. 4வது உருவம் தேவரின் மகன் போல ஒன்று தோன்றுகிறது, அவர்களுடன் நடந்து செல்கிறது. இந்த கதை துன்புறுத்தலின் கீழ் கடவுள் மீதான விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு மற்றும் தெய்வீக பாதுகாப்பை விளக்குகிறது. அடுத்ததாக நேபுகாத்நேச்சாரின் 2வது சொப்பனம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் படிப்போம். இந்த விவரிப்பில் நேபுகாத்நேச்சார் வெட்டப்பட்ட ஒரு பெரிய மரத்தை பற்றி கனவு காண்கிறார். தானியேல் இதை அரசனுக்கு தனது பெருமையையும் இறுதியில் வீழ்ச்சியையும் பற்றிய எச்சரிக்கையாக விளக்குகிறார். அரசன் கடவுளின் இறையாண்மையை ஒப்புக்கொள்ளும் வரை ஒரு விலங்கை போல வாழ சமூகத்திலிருந்து விரட்டப்படுகிறான். இந்த கதை கடவுளுக்கும் அவரது அதிகாரத்துக்கும் முன் தாழ்மையின் கருப்பொருளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அடுத்தது தானியேல் 5ஆம் அதிகாரம் சுவரில் எழுதுதல். ஒரு விருந்து சமயத்தில் பெல்ஷாத்சார் ராஜா சுவரில் மர்மமான எழுத்துக்களை பார்க்கிறார். பெல்ஷாத்தாரின் ஆட்சியின் முடிவையும் பாபிலோனின் வீழ்ச்சியையும் முன்னறிவிக்கும் இந்த எழுத்தை விளங்கும்படி தானியேல் அழைக்கப்படுகிறார். இந்த கதை தியாகத்தின் விளைவுகளையும் தெய்வீக நியாயத்திற்கின் நிச்சயத்தையும் வலியுறுத்துகிறது. அடுத்ததாக இது
ஜஸ்ட் டு ஹைலைட் நான் சொல்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆவணத்தில் கையெழுதிடப்பட்டதை தானியேல் அறிந்த பிறகும் கூட அவர் தனது வீட்டிற்கு சென்றார். அங்கு எருசலேமுக்கு எதிராக தனது மேல் அறையில் ஜன்னல்கள் திறந்திருந்தன. அவர் முன்பு செய்வது போலவே தினமும் 3 தரம் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி தான் தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் செலுத்தினார். இந்த வார்த்தையின் முக்கியத்துவம், ஜெபத்தை தடை செய்யும் ஒரு கட்டளை இருந்த போதிலும் கூட தானியேல் ஜெபத்தில் காட்டிய அர்ப்பணிப்பு கடவுள் மீது அவர் கொண்டிருந்த உறுதி மற்றும் பக்தியை சித்தரிக்கிறது. அடுத்ததாக சிங்கத்தின் கெபியில் தானியேல் 6ஆம் அதிகாரம். தரியு ராஜாவால் தானியேல் தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் தானியேல் தொடர்ந்து கடவுளிடம் ஜெபிக்கிறார். இதன் விளைவாக அவர் சிங்கங்களின் கெபிக்குள் தள்ளப்படுகிறார். சிங்கங்களின் வாயை மூடும்படி கடவுள் ஒரு தூதரை அனுப்புகிறார். அடுத்த நாள் காலையில் தானியேல் காயமின்றி வெளியே வருகிறார். இந்த கதை ஜெபத்தின் சக்தி, விசுவாசம் மற்றும் அவரது ஊழியர்களை பாதுகாக்கும் கடவுளின் திறனை எடுத்து காட்டுகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அடுத்தது தானியேலின் தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும். ஒரு கதை அல்ல என்றாலும் தானியேலின் அப்போகாலிப்டிக் தரிசனங்கள் எதிர்கால நிகழ்வுகளுக்காக கடவுளின் தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்தும் முக்கியமான விவரிப்புகளை கொண்டுள்ளன. 4 மிருகங்கள் அதிகாரம் 7இல் நாம் படித்தோம். 4 ராஜ்யங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் 4 பெரிய மிருகங்களை தானியேல் காண்கிறார். இது வரலாற்றின் மீது கடவுளுடைய இறுதி அதிகாரத்தின் கருப்பொருளை உயர்த்தி காட்டுகிறது. இரண்டாவதாக செம்மறி ஆட்டுக்கடாவும் வெள்ளாடும் அதிகாரம் 7-8. மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யங்களுக்கும் கிரேக்க சாம்ராஜ்யங்களுக்கும் இடையே நடக்க போகும் போராட்டத்தை இந்த தரிசனம் சித்தரிக்கிறது. எதிர்காலத்தில் நடக்க போகும் சண்டைகளை பற்றிய கூடுதலான விவரங்களை அது வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக அதிகாரம் 9 70 வாரங்கள். தானியேல் இஸ்ரேலின் எதிர்கால மறுசீரமைப்புக்கான கால வரிசையை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனத்தை பெறுகிறார். இது கடவுளுடைய உடன்படிக்கையின் உண்மையை வலியுறுத்துகிறது. தானியேல் புத்தகத்தில் உள்ள இந்த அத்தனை கதைகளும் வரலாற்று கணக்குகளாக மட்டுமல்லாமல் விசுவாசம், விடாமுயற்சி மற்றும் யுகங்கள் முழுவதும் கடவுளுடைய இறையாண்மையின் முக்கிய கருப்பொருள் பற்றிய ஆழமான போதனைகளாலும் செயல்படுகின்றன. தானியேலின் வாழ்க்கையும் செயல்களும் விசுவாசத்தின் வல்லமையையும் கடவுளுக்கு கீழ்ப்படிதலுடன் பக்தியுடனும் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒருங்கிணைப்பை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. So this is the end of book of Daniel. தானியேல் கதை முக்கிய குறிப்புகள் முடிவடைகின்றன. So that is the end of Bible keynotes for today. Lamentations, book of Ezekiel, book of Daniel. Amen. So யாரும் தூங்கல இல்லையா? கொஸ்டின்ஸ் கேட்கட்டா இல்ல நீங்க ஏதாச்சும் ஷேர் பண்றீங்களா? எவ்வளவு டைம் இருக்கு தெரியல. கொஸ்டின்ஸ் கேளுங்க. இன்னும் 7 minutes கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின்ஸ் கேக்குது. தேங்க் காட். எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சேன். நம்ம யாரோ ஒரு ஃபாதர் கேட்பாரு இந்த வாட்ஸ்அப் ஷாட்ஸ்ல, யாரெல்லாம் தூங்குறீங்க அல்லேலூயா சொல்லுங்க. அது மாதிரி அல்லேலூயா சொல்லலாம் நினைச்சேன். தூங்கிட்டாங்க. ரொம்ப பேசிட்டு இருந்தேனோ, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இல்ல அப்படியே இல்ல. It was going very interesting. தேங்க்யூ மேம். ஸோ புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எருசலேமின் பாடுகளின் அடையாள பிரதிநிதித்துவம் என்ன? அந்தோ மக்கள் மீது மாநகர் தனியலாய் அமர்ந்தனலே, நாடுகளின் மாண்புடையால் விதவை போல் ஆனாலே, மாநில இளவரசி அடிமை பெண் ஆனாலே. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1. தனிமையாக அமர்ந்திருக்கும் நகரத்தை பற்றி ஆண்டவர் கூறுவார். அது ஆக்சுவலி ஒரு விதவை பற்றி. புலம்பல் 1:18 படி இஸ்ரேலின் பாவங்களின் விளைவு என்ன? ஆண்டவரோ நீதியுள்ளவர், நான் அவரது வாக்குக்கு எதிராக கிளர்ச்சி செய்தேன். அனைத்து மக்களினங்களே செவி கொடுங்கள், என் துயரத்தை பாருங்கள். என் கன்னி பெண்களும் இளைஞரும் நாடு கடத்தப்பட்டனர். புலம்பல் 3 22-24 வசனங்கள். அவர் என்னை துரத்தி அடித்து ஒளியினுள் அன்று இருளினுள் நடக்க செய்தார். உண்மையில் அவர் என் மீது தம் கையை ஓங்குகிறார், நாள் முழுவதும் ஓங்குகிறார், மீண்டும் மீண்டும் என்னை வதைக்கிறார். அவர் என் சதையையும் தோலையும் சிதைத்து விட்டார், என் எலும்புகளை நொறுக்கி விட்டார். அவர் கசப்பாலும் துயராலும்
என்னை முற்றுகையிட்டு வளைத்துக் கொண்டார். Lamentation 339. புலம்பல் புலம்பல் 3:9 துன்பத்தை குறித்து எரேமியா என்ன கேள்வி கேட்கிறார்? 3 மூன்றாம் அதிகாரம் 39ஆம் அவர் வசனம். மானிடரை உயிருள்ள மனிதர் 9 உயிருள்ள மனிதர் முறையிடுவது ஏன்? முறையிடுவது ஏன்? மானிடர் அடைவது தம் பாவத்தின் விளைவே அன்றோ? புலம்பல் 5:21ஆம் வசனத்தில் எரேமியா யாரை மீட்டெடுக்க கடவுளிடம் மன்றாடுகிறார்? ஆண்டவரே எம்மை உம்பால் திருப்பி அருளும், நாங்களும் உம்மிடம் திரும்புவோம். முற்காலத்தே இருந்தது போல எம் நாள்களை புதுப்பித்தருளும். அவரையும் இஸ்ரேல் மக்களையும் திரும்பி பார்த்துக்க கேட்கிறார். ஓகே, எசேக்கியேல் தன் தரிசனத்தில் என்ன கண்டார்? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உற்று பார்க்கையில் படிங்க. அடுத்தவங்க சான்ஸ் கொடுங்க. பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்ன வடிவுக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்திப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். ஆமென். எசேக்கியேல் 3:14 கடவுளின் அழைப்புக்கு எசேக்கியேலின் எதிர்வினை என்ன? அப்போது ஆவி என்னை சொல்லுங்க. அப்போது ஆவி என்னை தூக்கிக் கொண்டு சென்றது, நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன். ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என் மேல் இருந்தது. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் கடவுளுடைய செய்தியை என்ன செய்யும்படி எசேக்கியேலுக்கு கட்டளையிடப்பட்டது? மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன், அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1-2 எருசலேமின் முற்றுகை விளக்க எசேக்கியேல் எதை பயன்படுத்தினார்? மானிடா, நீ செங்கல் ஒன்றை எடுத்து அதை உன் முன்னே வைத்து அதன் மேல் எருசலேம் நகரை வரைந்திடு. அதை சுற்றி முற்றுகையிட்டார் போல் அதற்கெதிராக கொத்தளங்கள் கட்டி மணல் மேடு ஒன்றையும் எழுப்பு. அதற்கு எதிராக போர் பாசறைகளை அமைத்து சுற்றிலும் அரண் தகர் பொறிகளையும் வை. எசேக்கியேல் 4:5 எருசலேமின் முற்றுகையின் அடையாளமாக எசேக்கியேல் எவ்வளவு காலம் தன் பக்கத்தில் படுத்திருந்தார்? எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தவறிழைத்தார்களோ அத்தனை நாள்களை, அதாவது 390 நாள்களை உன்மேல் சுமத்தியுள்ளேன். இத்தனை நாள்கள் இஸ்ரேல் வீட்டாரின் குற்றத்தை சுமக்க வேண்டும். எசேக்கியேல் 6:9 தேவன் ஏன் இஸ்ரேலை நியாயம் தீர்ப்பார்? என்னை விட்டு சேராமற் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நகலான விக்கிரங்களின் பின்னே சேராமற் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனவாடினேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த தங்களை வெறுத்து இவ்வாறு வேற்றினங்களிடையே சிறைப்படுத்தப்பட்டு